ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்த பூந்தொட்டியெல்லாம் தேய்ச்சி கழுவுற வேலையை தான் காலையிலே நாங்கள் 2 பேரும் பார்த்துட்டு இருந்தோம். பூந்தொட்டினா பூந்தொட்டி இல்லை, மீன் தொட்டி. நம்ம பூந்தொட்டியில் தான் மீன் வளர்த்துட்ருக்கோம் 2-3 வருஷமாக. அதில் ஏன் இந்த வாட்டி இவ்வளோ அழுக்கு படிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைவ் பிளான்ட் தான் அக்யூரத்துலேருந்து வாங்கி கொண்டு வச்சுருந்தேன். அவ்வளோ இலையும் உதிர்ந்து அப்படியே தொட்டி ஃபுல்லாக பாசி அப்பி பிடிச்சிருச்சு. பார்க்கவே பச்சை பச்சை கலரில் தண்ணி மாறிடுச்சு. இதுக்கு மேலே போட்டால் மீனெல்லாம் செத்து போயிடும் அப்படிங்கிறதுனால கழுவுனேன். பாருங்களேன் தண்ணி எப்படி பச்சை கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதில் நிறைய சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெமனுக்கு, ஆரஞ்சுக்கு, அப்புறம் ரோஜா செடிக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சத்து டானிக் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்டாச்சு. அதுக்கப்புறமா கப்பீஸ் மீன் தனியாக ஒரு தொட்டியில் போட்டிருந்தோம். அது சொல்லவே வேணாம், நல்லா அழுக்கு பிடிக்கும். பின்ன நிறைய குட்டி வேறு போட்டிருந்துச்சு. நாங்கள் ஒரு 2 மீன் தான் போட்டிருந்தோம். பார்க்க நிறைய குட்டி போட்டிருந்துச்சு. நிறைய குட்டி அதுவே பிடிச்சி சாப்பிடவும் செஞ்சிருச்சு. ஏதோ கிடைச்சது மிச்சம்னு சொல்லி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து போட்டாச்சு. நீங்கள் மீனெல்லாம் கண்ணாடி தொட்டியில் வளர்க்குறீங்களா இல்லை இந்த மாதிரி பூந்தொட்டியில் வளர்க்குறீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.